குடிநீர், விவசாயம் மற்றும் தொழிற்சாலைகளுக்கான வாழ்வாதாரமாக உள்ள காவிரி ஆறு தற்போது மாசடைந்து வருகிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். இந்தியாவில் உள்ள புனித ஆறுகளில் பொன்னி நதியும் ஒன்று. இந்த பொன்னி நதியான காவிரி கரைபுரண்டு ஓடி தஞ்சை வளநாட்டை செழிக்க செய்து தமிழகத்திற்கே வாழ்வாதாரமாக விளங்கி வருகிறது. குடகில் பிறந்து பூம்புகாரில் கடலில் கலக்கும் வரை காவிரி செய்யும் நன்மைகள் மனிதர்களுக்கு சொல்லில் அடங்காது. குடிநீர், விவசாயம் மற்றும் தொழிற்சாலைகளுக்கான பயன்பாட்டு தண்ணீர் என வாழ்வாதாரமே இந்த காவிரி ஆற்றை நம்பித்தான் பல மாவட்டங்களுக்கு உள்ளது. இவ்வளவு புனிதமான சிறப்பு பெற்ற காவிரிக்கு என்ன ஆனது? நாகரீக வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு நச்சு கலந்து விட்டுள்ளோம் காவிரி ஆற்றில். கர்நாடக மாநிலத்தின் பெங்களூரு என்ற நவ நாகரிகத்தில் உருவான நகரம் அதன் கழிவு நீரை கலப்பது காவிரியில். தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை தாண்டி வரும் காவிரி ஆற்றை ஒகேனக்கலில் குடிநீருக்காக பயன்படுத்த ராட்சச மோட்டார்கள் மூலம் நீரேற்றம் செய்யப்படுகிறது. இந்த ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம்தான் தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் மக்களுக்கு வாழ்வாதாரமாக விளங்கி வருகிறது. கழிவு நீரை சுமந்து தன் மக்களுக்கு சுத்தமான தண்ணீரை வழங்குகிறது இயற்கை அன்னை காவிரி. ஒகேனக்கலில் குடிநீருக்கு பயன்படும் காவிரி சுற்றுலா, பரிசல் சவாரி, மீன்பிடித்தல் உள்ளிட்ட பல்வேறு தொழில்கள் மூலம் ஆயிரக்கணக்கான குடும்பங்களை வாழ வைத்து வருகிறது. இந்த நன்றியை மறந்து ஒகேனக்கலிலும் பல்வேறு கழிவுகளை காவிரியில் கரைத்து வருகிறோம். இதை தடுப்பதற்கு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தாலும் இந்த நடவடிக்கைகளில் தெளிவில்லை. ஆண்டுதோறும் பல்வேறு கழிவுகளை சுமந்து அதை தூய்மையாக்கி மனிதர்களை வாழ வைத்து வரும் காவிரி வேகமாக பாய்ந்து செல்லும் போது இதன் நிறம் பெரிதும் மாறுவதில்லை. ஆனால் இந்த ஆண்டு காவிரி ஆற்றில் போதிய நீர்வரத்து இன்றி தருமபுரி மாவட்டத்தின் நாகமரை, ஒட்டனூர் உள்ளிட்ட பகுதிகளில் தண்ணீர் தேங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. நீண்ட நாட்களாக காவிரி ஆற்று பகுதிகளில் தண்ணீர் தேங்குவதால் தண்ணீர் முழுவதும் பச்சை நிறமாக மாறி அப்பகுதி மக்களுக்கு அச்சத்தை தருகிறது. பச்சை நிறம் தானே, இதில் என்ன அச்சம் என்று கேட்கலாம். மரம், செடி, கொடி, மேலும் காவிரி ஆறு பாய்ந்து வளரும் நெற்பயிர் போன்ற பச்சை அல்ல, ரசாயனம் கலந்த ஒரு வெளிர் பச்சை நிறத்தில் அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் காவிரி ஆறு நிறம் மாறி உள்ளது. நிறம் மட்டும் மாறவில்லை, அதன் வாசம் முழுவதும் சீர்கெட்டு துர்நாற்றம் வீசும் அளவிற்கு அது மாறி உள்ளது. இதன் காரணமாக இப்பகுதி மக்களுக்கு பல்வேறு தொற்று நோய்களும் காய்ச்சலும் பரவும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். தண்ணி பச்சை கலராக இருக்குது. இது பொது ஜனங்களுக்கு காய்ச்சல் குழுவது பாதிக்குது. இதுக்கு கவர்மெண்ட் நடவடிக்கை என்ன எடுக்கணுமோ எடுத்து தண்ணியை பரிசீலனை பண்ணி நல்லதாக பண்ணுன்னு சொல்கிறேன். வாழ்வாதாரமாக விளங்கும் காவிரியை நம் வாழ்வை பாதிக்கும் அளவிற்கு மாற்றி இருக்கிறோம். காவிரியில் கலக்கும் கழிவுகள், ரசாயன கழிவுகள், மனித கழிவுகள் இவற்றை இனியும் நாம் தடுத்து நிறுத்தாவிடில் நம் சந்ததியினருக்கு எதை விட்டு போகிறோம் என்பது நமது உள்மனதே சொல்லும். இந்நிலையில் தருமபுரி மாவட்ட நிர்வாகம் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் வழங்கப்படும் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தவும், நன்கு கொதிக்க வைத்து வடிகட்டி அதற்கு பின் குடிக்குமாறும் அறிவுறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. டிடி தமிழ் செய்திகளுக்காக தருமபுரியில் இருந்து மா. தண்டபாணி.